தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா பிப்ரவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மறுநாள் காலை பக்தர்கள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தம் எடுத்து வந்து காப்பு கட்டி விரதம் துவங்கினர். திருவிழாவின் 9ஆம் நாளான நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அம்மன் மின் ரதத்தில் மேளதாளம் முழங்க அதிர்வேட்டுகளுடன் சிம்ம வாகனத்தில் காளி அலங்காரத்தில் கோவிலிலிருந்து பெரிய கடை வீதி, காவல் நிலையம், பேருந்து நிலையம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மார்ச் 9ஆம் தேதியன்று மஞ்சள் பாவாடை எடுத்தல், அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். மார்ச் 10ஆம் தேதியன்று விழாவின் முக்கிய நிகழ்வாக கழுமரம் ஏற்றம், பூக்குழி இறங்குதல் நடைபெறும். மறுநாள் மஞ்சள் நீராட்டுடன் விழாவும், இரவு அம்மன் பூப்பல்லக்கில் நகர்வலம் வருவதுடன் விழா நிறைவடையும். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் சந்திர கிரகணத்தையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. சந்திர கிரகணம் நேற்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையாரின் சூலம் பிரம்ம தீர்த்த குளத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சூலத்திற்கு பால், தயிர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 3 முறை பிரம்ம தீர்த்த குளத்தில் சூலம் மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முக்கிய ஸ்தலங்களான திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள் சந்திர கிரகணத்தின் போது நடை சார்த்தப்பட்ட நிலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கும் எல்லையம்மன் என்னும் பிடாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள பாரம்பரியமிக்க மன்மதனுக்கு காமன் பண்டிகை 40 ஆண்டுகளுக்கு பின்னர் கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் சிறப்பு வாய்ந்த பண்டிகைகளுள் ஒன்றாக காமன் பண்டிகை இருந்து வருகிறது. சிலப்பதிகாரம், கலித்தொகை உட்பட பழந்தமிழ் நூல்களில் பெரு விழாவாகவே கொண்டாடப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மன்மதனை சிவன் எரித்த கதை இன்றும் தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் காமன் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் அமைந்துள்ள பிடாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள மன்மதனுக்கு பரமசிவன் தவம் கலைப்பு, மன்மதனை காமதகனம் செய்யும் நிகழ்வும், 3ஆம் குழி மூடும் நிகழ்வு மற்றும் மன்மதன் உயிர்ப்பிக்கும் நிகழ்வு தொடர்ந்து பெண்கள் மாவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. தமிழர்கள் தலைமுறைகள் பல கடந்தாலும் தங்களது கலாச்சாரம், பாரம்பரிய பண்டிகையை 40 ஆண்டுகளுக்கு பின்னர் கொண்டாடி வருகின்றனர். பரபரப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு மன அமைதிக்காக பல்கேரியா நாட்டைச் சேர்ந்து 13 பேர் கொண்ட குழுவினர் ஆன்மீக சுற்றுலா பயணமாக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தஞ்சை பெருவுடையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள மருவத்தூர் கிராமத்திற்கு வந்த பல்கேரியா நாட்டு ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு பறை இசை மற்றும் நாட்டுப்புற நடனத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று விநாயகர், வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்பாள், செல்வமுத்துக்குமார சுவாமி மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் அவர்கள் கோவில் வளாகத்தில் ஓம் நமச்சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை தியானித்தனர். அவர்களுக்கு சிவாச்சாரியார்கள் விபூதி, குங்கும பிரசாதங்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காசியை விட வீசம் அதிகம் என்று பழங்காலம் தொட்டு போற்றப்பட்டு வரும் புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இவ்வருட மாசிமக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் 11ஆம் நாள் திருவிழாவான தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அருள்மிகு வள்ளி தேவானை சுப்பிரமணியர் காட்சியளிக்க மேளதாளத்துடன் வீதி உலா புறப்பாடு நடைபெற்று 8 ரத வீதிகளை சுற்றி வந்து பாலக்கரை பகுதியில் உள்ள அம்மன் குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அருள்மிகு வள்ளி தேவானை சுப்பிரமணியர் காட்சியளிக்க சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு
தெப்பத் திருவிழா நடைபெற்றது. அம்மன் குளத்தை 3 முறை சுற்றி வந்து காட்சியளித்த தெப்பத் திருவிழாவில் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ், நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஊழியர்கள், விருத்தாச்சலம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர்.